ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மட்டன் அச்சார் கோஸ்ட் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் லெமன் எடுத்திருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு பவுல்ல வந்து கர்ட் எடுத்திருக்கேன், தயிர் எடுத்திருக்கேன். இன்னொரு பவுல்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தான் செய்ய போறேன். தேங்காய் எண்ணெய் வேணுங்கிற அளவுக்கு 3 தக்காளி, அதை நல்லா மையா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து முக்கா கிலோ இன்னைக்கு வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன். 3/4 கிலோ வந்து போன்லெஸ் மட்டன் எடுத்திருக்கேன். வாங்க இன்னைக்கு எப்படி அச்சார் கோஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அச்சார் கோஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துட்டு அந்த பவுல்ல ஒரு 2 நம்ம 3 பச்சை மிளகா எடுத்திருக்கோம்ல, பச்சை மிளகா நம்ம ஸ்பைஸுக்கு ஏத்த மாதிரி தான். நான் காரம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கட்டும்னு சொல்லிட்டு 3 பச்சை மிளகா எடுத்திருந்தேன். அதுல ஒரு பச்சை மிளகா மட்டும் சின்ன சின்னதா நறுக்கி லெமன் மிக்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து அச்சார் கோஸ்ட் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் வந்து அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அச்சார் கோஸ்ட்ன்றது வந்து நம்ம மசாலா தான். அந்த அச்சார் கோஸ் மசாலா போட்டு இன்னைக்கு பண்றது தான் நம்ம இந்த ரெசிபில பார்க்குறோம். ஸோ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துட்டு அதுல தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்திக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் இப்ப பாருங்க எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்க போன்லெஸ் மட்டனை இந்த எண்ணெயிலே டைரக்டா ஆட் பண்ணி நல்லா வந்து அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெயிலே வந்து மட்டனை வந்து ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்க எண்ணெயிலே இந்த மட்டன் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே வந்து எல்லா பக்கமும் கிளறி விட்டுக்கோங்க. இப்ப இந்த மட்டன்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற தயிர் கர்டு இந்த பவுல்ல எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃபர்ஸ்டே மிக்ஸ் பண்ணி வச்ச அச்சார் கோஸ்ட் மசாலாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதையும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ இத வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லிட்ட ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓபன் பண்ணி பார்த்தப்போ நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வந்து மட்டன் வந்து வெந்திருக்கு. ஸோ வந்து நம்மளுக்கு தெரியும் தானே, ஒரு 10 மினிட்ஸ் டு 15 மினிட்ஸ்ல வந்து மட்டன் நல்லாவே வெந்துரும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து வச்சிருந்த 3 தக்காளிய பேஸ்ட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து ஆட் பண்ணி ஒரு கொதி விட்டாலே இது ஃபினிஷ் ஆயிடும். நல்லா தக்காளியும் ஆட் பண்ணி ஓரளவுக்கு கொதி விட்டாச்சு. பாருங்க நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வந்து தண்ணி தண்ணி தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்ல நம்மளுக்கு திக்கா வேணும்னா நம்ம திக்காவே வந்து அத தண்ணி ரொம்ப ஆட் பண்ணாம வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த இந்த கன்சிஸ்டன்சி எனக்கு ஓகேன்னு சொல்லிட்டு நான் வச்சிருக்கேன். பிளஸ் நான் வந்து கறி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வெந்திருந்துச்சு. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதையும் ஆட் பண்ணிட்டு மூடி போட்டு திரும்ப ஒரு 2 செகண்ட் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிமைனிங் வச்சிருக்கிற 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணோம்னா நல்லாவே தூக்கலா இருக்கும். அதையும் நான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மல்லிச்செடி போட்டு இறக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம உங்க கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. பாய்.